ஒரு பெரிய காட்டில் ஒரு புத்திசாலியான தந்திரசாலியான குள்ளநரி ஒன்று வசித்து வந்தது. அந்த குள்ளநரி மற்ற விலங்குகளையும் பறவைகளையும் ஏமாற்றி பேரின்பம் கொண்டது. அதாவது அந்த விலங்குகள் பறவைகள் ஏமாறும் போது அதை கண்டு ரொம்ப சந்தோஷப்படும். அதுவே அந்த குள்ளநரிக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. அன்னைக்கு யாரை ஏமாத்துறது, இப்படி ஏமாற்றுவது அப்படின்னு சொல்லி குகைக்குள்ளே சுற்றி கொண்டே வந்தது. அதுக்கு குளக்கரைக்கு போகணும் போல் ஒரு ஆசை வந்துச்சு. அதோட நேரே குளக்கரைக்கு நடந்தது. அங்கே குளத்தில் ஒரு கொக்கு ஒரு மீனை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த குள்ளநரி அந்த கொக்கை நம்ம எப்படியாவது ஏமாற்றியே தீரணும் அப்படின்னு தன்னோட மனதுக்குள்ளே எண்ணியது. அந்த கொக்கிடம் பக்கத்தில் போய், நண்பா, நீ இந்த மீனை சாப்பிடும்போது ரொம்ப அழகாக இருக்கிற, இதே போல் என்னோடய வீட்டுக்கும் நீ விருந்து சாப்பிடணும், கண்டிப்பாக என்னோடய வீட்டுக்கு விருந்துக்கு வா நாளைக்கு அப்படின்னு கொக்குக்கிட்ட சொல்லிச்சு குள்ளநரி. கொக்குவும் குள்ளநரி சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரி நண்பா, நாளைக்கே நான் உன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு வர்றேன் அப்படின்னு கொக்கு சொன்னிச்சு. ஆனால் குள்ளநரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுட்டு, பாய், நான் போயிட்டு வர்றேன் என்னோடய வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட குகைக்கு வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில் கொக்கு நரியோட குகைக்கு வந்தது. அப்போ கொக்கை பார்த்த குள்ளநரி ரொம்ப சந்தோஷமாக கொக்கை கூப்பிட்டு தன்னோட இல்லத்தில் அமர வைத்துட்டு 2 தட்டில் பால் பாயாசத்தை நிரப்பி கொண்டு வந்தது. ஒரு தட்டை கொக்கோட அருகில் வைத்தது, இன்னொரு தட்டை தன்னோட பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிட சொன்னிச்சு. கொக்கு தன்னோட நீண்ட அழகால் அந்த பாயாசத்தை, தட்டில் இருக்கிற பாயாசத்தை உறிஞ்சி குடிக்க ரொம்பவே சிரமப்பட்டது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாயாசத்தை சாப்பிட்டது. அதை பார்த்து குள்ளநரி தனக்கு தானே சந்தோஷம் கொண்டது. அப்போ கொக்கு இந்த குள்ளநரிக்கு நம்ம எப்படியாவது சரியான பாடம் புகட்டணும் அப்படின்ட்டு, உன்னோட பால் பாயசம் ரொம்பவே நல்லா இருந்தது நண்பா, நீயும் என்னோடய வீட்டுக்கு நாளைக்கு விருந்துக்கு வா அப்படி சொல்லிட்டு கொக்கு தன்னோட வீட்டுக்கு வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில் நரி கொக்கோட வீட்டுக்கு விருந்துக்கு வந்துருந்துச்சு. நரியை பார்த்த கொக்கு ரொம்ப சந்தோஷமாக நண்பனை கட்டி அணைச்சி வரவேற்றது. 2 ஜாடியில் போய் அவல் பாயாசத்தை நிரப்பி கொண்டு வந்துச்சு. ஒரு ஜாடியை குள்ளநரி பக்கத்தில் வச்சுச்சு, இன்னொரு ஜாடியை தன்னோட அருகில் வச்சு பாயாசத்தை சாப்பிட தொடங்கிச்சு. நண்பா, நீயும் பாயாசத்தை சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லு, நான் தான் செஞ்சேன் அப்படின்னு கொக்கு சொன்னிச்சு. குள்ளநரி ரொம்ப சிரமப்பட்டு தன்னோட வாயை ஜாடிக்குள்ளே விட்டு பாயாசத்தை உறிஞ்சி குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்போ கொக்கு பார்த்துக்கிட்டே, அதை கண்ட கொக்கு, நண்பா, எப்படி உன்னால் ஜாடியில் உள்ள பாயாசத்தை உறிஞ்சி குடிக்க முடியவில்லையோ, அதை போல் தான் எனக்கும் தட்டில் இருக்கிற பாயாசத்தை உறிஞ்சி குடிக்க முடியலை. அதை பார்த்து நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த அன்னைக்கு, ஆனால் நான் அப்படி இல்லை, உனக்கு பாடம் போட்டதுக்காண்டி தான் ஜாடியில் பாயாசத்தை கொண்டு வச்சேன். நான் இப்போ தட்டில் உனக்கு பாயாசத்தை ஊற்றி தர்றேன், நீ சந்தோஷமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் பாயாசத்தை ஊற்றி வச்சிச்சு. குள்ளநரியும் அவள் பாயாசத்தை சந்தோஷமாக சாப்பிட்டது. திரும்பவும் பாயாசம் கொண்டு கொக்கு கொடுத்தது. 2 வேளையும் பாயாசத்தை சந்தோஷமாக வாங்கி குள்ளநரி சாப்பிட்டுச்சு. அன்று முதல் திருந்திய நரி அன்னையிலிருந்து யாரையும் ஏமாற்றுவதில்லை. நாம் பிறருக்கு நம்மால் என்ற உதவி செய்து சந்தோஷமாக வாழ்வோம்.